Hi guys, welcome back to Melvi Vlogs. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் guys. So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க guys. So வாங்க guys, இப்போ நம்ம சட்டு புட்டுன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். So okay guys, இப்போ நம்ம பாரதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். சட்டு புட்டுன்னு உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி காரை கொண்டு போயிட்டு கார் பார்க்கிங்ல வந்து விட்டுறலாம் guys. இந்த சூப்பர் மார்க்கெட்ல கார் பார்க் பண்ற அண்டர் கிரவுண்ட கொஞ்சமாவது லைட் போட்டு வச்சிருந்திருக்கலாம். லைட்டே போடாம ஒரு இருட்டா இருக்குது guys. நீங்களே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. சோ நீங்க இன்னும் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்க இப்பயே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க guys. ஏன்னாக்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் guys சொல்றேன். சோ வாங்க guys, இப்போ நம்ம சட்டுன்னு போயிட்டு பர்ச்சேசிங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ற பொருள்லாம் வைக்கிறதுக்கு ட்ராலி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கைஸ் நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் இந்த ஒரு திராட்சை என் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன். அதப்பதான் வந்துட்டு இந்த ஒரு பொருள் என் கண்ணில் பட்டுச்சு. இது என்னன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்து பார்க்கலான்ட்டு எடுத்து பார்த்தேன். பட் வந்துட்டு எடுத்து பார்த்தாலுமே ஒண்ணுமே பொருள். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க guys. அதுக்கப்புறமா ட்ராலியை தள்ளிட்டே போகும்போது தான் guys என் கண்ணுல இந்த ஒரு டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வந்து பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டே போலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மில்க் ஷேக் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறமா இது ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்ட்டு பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன் guys. ஏன்னாக்கா எந்த ஒரு லிஸ்ட்டுமே எடுக்காம சும்மா தான் guys அப்படியே வந்திருந்தோம். அதுக்கப்புறமா சப்பாத்தி பூரி போடுற மாவு வந்துட்டு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டாச்சு guys. அதுக்கப்புறமா பருப்பு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் guys. இங்க ஃபுல்லா பாருங்க guys, வீட்டுக்கு தேவையான பருப்பு அது இது இருந்தாங்க guys. இங்க ஃபுல்லாவே வந்து வச்சிருக்காங்க இந்த ரேக்கு ஃபுல்லா. அதுக்கப்புறமா பொட்டுக்கல் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா மிளகா பேக்கெட் எங்க இருக்குது அப்படின்ட்டு தேடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் guys. அதுக்கப்புறமா என் கண்ணுல மிளகா பேக்கெட்டும் பட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வந்து வாங்கிட்டோம் guys. அதுக்கப்புறமா இந்த முந்திரி ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறமா இந்த மொச்சக்கொட்டை ஒரு பேக்கெட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கருப்பு கொண்டக்கல்ல. அதுக்கப்புறமா இந்த ஒரு கொட்டை ஒரு பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி ஒரு பேக்கெட்டு. இது அதையும் நாங்க வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன் guys. அதுக்கப்புறமா இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் guys. அதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசி ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம் guys. அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில போட்டு பொரிக்கிற சிப்ஸ் வந்துட்டு ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டாச்சு guys. அடுத்தது வேற என்ன எடுத்தேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு கார்ன்ஃபிளெக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய சிப்ஸ் பேக்கெட் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் guys. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்நாக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் guys. ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இது ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன் guys. இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்பளம் மாதிரி தான், எண்ணெயில போட்டு பொரிச்சு சிப்ஸ். ஸோ இது ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வேற என்ன வாங்குறது அப்படின்ட்டு பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தேன் guys நானு. அதுக்கப்புறமா எப்பயும் போல ஹார்லிக்ஸ் வந்துட்டு ஒரு டப்பா எடுத்துக்கிட்டாச்சு guys. இதுக்குள்ள வந்துட்டு 2 பேக்கெட் ஹார்லிக்ஸ் இருக்கும். இங்க பாத்தீங்களா guys எவ்வளவு நூடுல்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன எடுத்தோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பாத்திரம் வளர்க்கக்கூடிய நார் தான் guys எடுத்தோம். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தோம். ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்களா guys எவ்வளவு டிஃப்ரெண்டா பொம்மை எல்லாம் உள்ள வச்சு பிரஷ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிரஷ் எல்லாம் நமக்கு வந்துட்டு செட் ஆகாது. இந்த மாதிரி 4-in-1 பேக்கேஜிங் பிரஷ் தான் guys நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகும். அதனால இது ஒன்று வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு.
அதுக்கப்புறமா பேஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு கைஸ். அதுக்கப்புறமா பார்த்தா இவ்ளோ பிஸ்கெட் இவ்ளோ ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது. நான் வந்துட்டு நபாட்டி ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன், கார்ல போகும்போது சாப்பிட்டே போலான்ட்டு. அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் கைஸ் மில்பிக்கிஸ் என் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இங்க இருந்து படி இறங்கி கீழே போய்கிட்டு இருந்தோம். கீழே போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டா இருந்தது கைஸ். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நான் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். இந்த மாதிரி எரேசர் வந்துட்டு ஒரு டப்பா, அதுக்கப்புறமா இந்த ஸ்பின்னர் மாதிரி சுத்தக்கூடிய ஒரு எரேசர் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு சூப்பர்பா இருந்தது கைஸ் இந்த எரேசரு. அதுக்கப்புறமா இந்த காதுக்கு போடுறது வந்துட்டு ஒரு டப்பா நிறைய வச்சிருந்தாங்க கைஸ். சரி எங்கேயாவது 2 வீலர்ல போனோம் அப்படின்னாக்க காதுக்கு போட்டு போனோம் அப்படின்னாக்க காதுக்குள்ள காத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்தேன் என்ன கலர் வாங்கலான்ட்டு. நானுமே வந்துட்டு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன் என்ன கலர் வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் கைஸ். அதுக்கப்புறமா நான் மழை பெஞ்சா போடுறதுக்காக இந்த ஒரு கேப் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் கைஸ். இந்த மாதிரியான கேப் வந்துட்டு மழை பெய்யும் போது போட்டா சூப்பர்பா இருக்கும், அதனாலதான். இங்க பாத்தீங்களா கைஸ் இந்த கடையில கருப்பு குரங்கு பொம்மை வந்துட்டு போற வழியில வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரூம்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ் ஃபுல்லாவே வந்துட்டு டாய்ஸ்லாம் தான் கைஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாய்ஸ் தான் இருக்கும். நீங்களே பாருங்க எவ்வளவு டாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் கைஸ். இவ்வளோ பெரிய பாக்ஸ்னா கிடையாது, குட்டியா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பட் வந்துட்டு என்ன சைஸ்ல வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு சைஸ்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா முன்னாடி எடுத்த பாக்ஸை விட கொஞ்சம் பெருசா இன்னொரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் கைஸ், அதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஆகும் அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்களா கைஸ் எவ்வளவு கலர் கலரா பாட்டில்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இந்த ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு இந்த பாட்டில் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தவங்க கைஸ். அதப்பதான் வந்துட்டு இந்த ஒரு பாட்டில் என் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் கைஸ் என் கண்ணுல இந்த லபுபு டாய் வந்து பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இதுவும் ஒன்று வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு இந்த லபு வந்துட்டு நிறைய பேர் வந்து பேய் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல, நான் வேற வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வாங்கின எல்லா திங்ஸுமே வந்துட்டு பில்ல போட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கார்ல கொண்டாந்து வச்சுட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம் கைஸ். சோ இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன அமுகு டுமுகு அமால் டுமால்.